வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது சென்னையில் பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய இரணியம்மன் கோவில். சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய இந்த இரணியம்மன் பெருங்களத்தூரில் சாலையோரமாக தான் இந்த கோவில் அமைப்பு உள்ளது. வாகன ஓட்டிகள் எல்லாருமே வணங்கிட்டு தான் இங்கே போகிறாங்க. அதே நேரத்தில் இரணியம்மன் கோவிலுக்கான அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதி தேவி தனது 9 சக்திகளில் ஒன்றான காளி ரூபம் கொண்டு இரணியனை வதம் செய்கிறாங்க. அதனால தான் இரணியம்மன் அப்படின்ற பெயர் அவங்களுக்கு கிடைக்குது. பொதுவாகவே காளி தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிக்கிறது வழக்கம். அது ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை ஆற்றலையும் ஒழிக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தான் இருக்குது. அதனால் அம்மன் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிக்கிறதும், வாகனங்களுக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அதன் மேலே வாகனத்தை ஏற்றுறதுமான அமைப்புகள் இந்த கோயில்களில் செயலாக்கம் பெறுது. காவல் தெய்வங்கள் கருப்பன் ஐயனார் போல இங்கே அம்மன் தெய்வம்